பிரியமான அன்புக்குரிய என் உயிருக்கு உயிரான எல்லாமே நீங்க தானே நினைக்கிற உங்க தங்கச்சி எழுதுற கடைசி கடிதம் இது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது. உன் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு யாராவது என்கிட்ட கேட்டா என் அண்ணன் மாதிரி தான் இருப்பாங்கன்னு எல்லார்கிட்டயும் ரொம்ப பெருமையா சொல்லுவேன்னா. எனக்கு எந்த ஒரு குறையும் தெரியாம என்ன நல்லா வளர்த்திருக்கேன்னா அதுக்கு நான் உங்களுக்கு 100 ஜென்ம வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களுக்கு அப்புறம் என்ன ஒரு தாய் இடத்துல இருந்து பாத்துக்கிட்டாங்கன்னா அது அபூர்வா அண்ணி மட்டும்தான். நான் பெத்த புள்ளையே என் சரி என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தோணுதுன்னா அதனாலதான் இனிமே என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு திரும்பி வராத இடத்துக்கு நான் போக போறேன். என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. இப்படிக்கு உன் தங்கச்சி மீரா. அம்மா மீரா. சிவா, சிவா. Happy Valentine's Day in advance, my Valentine. ஏன் அப்படி பாக்குற? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. மாமா போதும் மாமா, விடுங்க. இங்க பாரு, நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நாளைக்கு முத்தத்திலேயே டிஃபன், முத்தத்திலேயே லஞ்ச், முத்தத்திலேயே டின்னர். மாமா ஏய், நாளைக்கு முத்தத்துக்கு எல்லையே இருக்காது. மாமா போதும். இப்படி கேப் விடாம முத்தம் கொடுத்தா நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. என்னதான் இருந்தாலும் கல்ச்சர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதனாலதான் கணவன் மனைவியா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்பவும் ஈர்க்கக்கூடிய வகையில இருப்பாங்க. ஐயோ ஆபா, இந்திய கலாச்சாரத்தை ஏதோ கரைச்சு குடிச்ச மாதிரி இவ்ளோ தெளிவா சொல்ற. அதாவது காதலர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலே அதை விட்டுறக்கூடாது, தன்வசப்படுத்திக்கணும். நாளைக்கு நம்ம அப்படிதான் இருக்க போறோம். ஐயோ மாமா. பை தி வே, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. மாமா என்னது? சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டேனா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? வெயிட் பண்ணு, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு. ஐயோ, ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலனா என் மனசே கேட்காது மாமா. ப்ளீஸ் அது என்னன்னு சொல்லுங்களேன். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். அது சொல்லக்கூடியது இல்ல, காட்டுறது. உன் மனசு எவ்வளவுதான் அவளோட இருந்தாலும் நாளைக்கு வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். இதுதான் அந்த சர்ப்ரைஸ்க்கு நான் கொடுக்குற மொத க்ளூ. அபூர்வா, செரிய மர்டர் பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம். இந்த மர்டருக்கு உதவி பண்ணதுனால உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றோம். ஐயோ, மாமா. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு பேசிக்கங்க. கான்ஸ்டபிள்ஸ், அரெஸ்ட் பண்ணுங்க.
ஐயோ, மேடம் வாங்க, உங்க கையை கொடுங்க, கொடுங்க. கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வாங்க மேடம், வாங்க வாங்கம்மா. வாங்க மேடம், நடங்க. மாப்பிள்ள. ஐயோ, அம்மா. அம்மா, அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ப்ளீஸ்மா, நான் பசியோட இருந்தா உன்னால தாங்க முடியாதுலம்மா. அம்மா, அன்னைக்கு நீ தோசை சுட்டு அப்பா கிட்ட கொடுத்தல, அத நான் தான் சாப்பிட்டேம்மா. உனக்கு தெரியாம சாப்பிட்டேம்மா. மா, ப்ளீஸ்மா, உன் கையால சமைச்சு கொடுமா. ப்ளீஸ்மா, ஒரு வாட்டி எந்திரிமா, ஒரே ஒரு வாட்டி எந்திரிமா. அம்மா, அம்மா, எந்திரிமா, ப்ளீஸ்மா, எனக்காக ஒரே ஒரு வாட்டி எந்திரிமா. எந்திரிச்சு ஏதாவது சமைச்சு கொடுமா. ப்ளீஸ்மா, மா, மா, ப்ளீஸ்மா, எனக்கு பசிக்குதுமா. சரி, உன் அம்மா எழுந்திருக்க மாட்டாடா. நீ உயிரோட தான் இருக்கன்னு உன் அம்மா கிட்ட நான் சொல்லி இருக்கணும்டா.